இரண்டாவது செய்தியாக, நேற்று இரவு மயிலாடுதுறையில் 2 இளைஞர்களை வெட்டி படுகொலை பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் தொடர்ந்து இது மாதிரி கொலைகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த செய்தியை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? மயிலாடுதுறையில் முட்டம் அப்படிங்கிறதுல, அதில் பெரம்பூர் சரகம், காவல்துறை சரகத்தில் வர்றது தான் அந்த முட்டம்ங்கிற கிராமம். அந்த இடத்துல தான் வந்து அரிசக்தி, ஹரீஷ் அப்படின்னு 2 இளைஞர்களை வெட்டி படுகொலை செய்திருக்காங்க. படுகொலை செய்தவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா ராஜ்குமார், தங்கதுரை, மூவேந்தன், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அப்படின்னு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது சாராயம் காய்ச்சுறாங்க, ஏதோ மலைப்பகுதியில் இல்லை காட்டுப்பகுதியில் எங்கேயாவது காய்ச்சுவாங்க, ஏதோ பண்ணுவாங்க, பல இடங்களில் பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே அந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து ஒரு எல்லோரும் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியிலே உங்கள் வீட்டில் வந்து ஒரு குடும்பமாக இருந்து சாராயம் காய்ச்சுறாங்க. இது சம்பந்தமாக பல முறை புகார் கொடுத்துருக்குறோம். எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இருந்திருக்கு. திரும்ப திரும்ப அந்த மக்கள் வந்து அது மாதிரி புகார் கொடுத்தவங்க யாருன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க வீட்டில் புகுந்து அவங்க வீட்டு சாமான்கள்லாம் போட்டு உடைக்கிறது, அங்கே ஆட்களையெல்லாம் போட்டு உதைக்கிறது, அடிக்கிறது, இது போல் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு பயமுறுத்தக்கூடிய, அவங்களை கண்டு அஞ்சக்கூடிய வகையில் அந்த மக்கள் இருந்திருக்காங்க. காரணம், அவங்கள்ட்ட காசும் இருக்குது, அதிகார பலமும் இருக்குது, அவங்க சொல்கிறத கேட்கக்கூடிய அளவுக்கு காவல்துறையும் இருக்குது. ஏன்னா பல நேரங்களில் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணாங்கன்னா கொஞ்ச நாள், ஒரு 2-3 மணி நேரம் இருந்துட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷனில் வெளியில் வந்துடுவாங்க. ஏய், என்னை பற்றியா சொல்கிறேன் நீனு? ஒரு நாளைக்கு நாங்கள் 30,000-40,000 சம்பாதிக்கிறோம்டா, என்னை போய் புகார் கொடுக்குற, நீ உயிரோடு இருந்துறியா அப்படின்னு மிரட்டி பல இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இவங்களுடைய அழிச்சாட்டியம் தாங்காமல் பல பேர் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக அந்த பையன் கேட்குறான். கேட்ட உடனே அவனை நடு ரோட்லேயே வச்சு வெட்டியிருக்காங்க. அதை தடுக்க போன அந்த ஹரிசக்தி, அவனையும் பிடிச்சி வெட்டியிருக்காங்க. ஏற்கனவே தினேஷுங்கிறவனை அவனையும் அடிச்சிருக்காங்க. அதை கேட்க போனால் இந்த 2 பேர்களையும் பிடிச்சி வெட்டியிருக்காங்க. ஆனால் இப்பொழுது காவல்துறை அவசரமாக என்ன சொல்லியிருதுன்னா, இது வந்து ஊடகங்களிலே சொல்லப்படுவது போல் இது சாராய விற்பனையினால் வந்த பிரச்சனை இல்லை, சாராயம் இது பண்ணாங்க, அதை தட்டி கேட்டாங்க, அதனால தான் கொண்டாங்கன்னு இல்லை, அவங்களுக்குள்ளார ஒரு முன் விரோதம் இருந்திருக்குது. அதே போல் 2 பேருமே ஒரே சமுதாயம் அப்படிங்கிறது மாதிரி சுற்றி வளைச்சி அங்கே அந்த செய்தியை பரப்புகிறாங்க. ஆனால் இந்த காவல்துறை சொன்ன அந்த அறிக்கையிலேயே கூட இந்த ராஜ்குமார், தங்கதுரை, மூவேந்தனின் அண்ணன் தங்குதுரை உறவினர் ராஜ்குமார் ஆகிய 2 மீதும் மதுவிலக்கு தொடர்பான வழக்குகள் இருந்துள்ளன. மதுவிலக்குனா என்ன? மதுவிலக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்கிற வழக்கு தானே இருந்திருக்கும். ஏன்னா இவங்க ஒரு வாரத்திற்கு முன்னால் அங்கே ரெய்டு பண்ணியிருக்காங்க. அந்த ரெய்டு பண்ணப்போ இந்த ராஜ்குமாருங்கிறவரை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணிவிட்டு அவன் ஜாமீனில் வெளியில் வந்த உடனே கொலை செஞ்சுருக்கிறான். அதாவது இங்கே சமூகத்திலே நடக்கக்கூடிய அவலங்களை யாராவது தட்டி கேட்டால் அவர்கள் படுகொலை செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு எழுதாத விதியாக இப்போ தமிழகத்தில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருக்குது. சில வாரங்களுக்கு முன்னால் தெரியும், நம்ம புதுக்கோட்டை அங்கே கனிமவள கொள்ளையே, அது சமூக ஆர்வலராக இருந்து அந்த விஷயங்களை ஊடகங்களுக்கு வெளிக்கொண்டு வந்தவர் ஜெகபர் அலி, அவர் மீது அந்த டிப்பர் லாரியை வச்சு 1க்கு 2 முறை ஏற்றி படுகொலை பண்ணாங்க. அதை எதிர்த்தும் பலரும் அந்த நேரத்தில் பேசுகிறாங்க. ஆனால் முக்கியமாக அரசியல் கட்சிகள் யாரும் பேசலை. ஆனாலும் மக்கள் அந்த விஷயத்தை குறித்து பேசுகிறாங்க, சமூக வலைதளங்களில் எழுதுனாங்கிறத பார்க்குறோம். ஆகவே ஒரு சமூக ஆர்வலர்களாக சூழியலை காப்பாற்ற வேண்டும், சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை சுட்டி காட்டணும், அதே போல் போதை கடத்தல் இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை படம் பிடித்து காட்டினா ஊடகத்தில் இருக்க ரிப்போர்ட்டரை அடிக்கிறாங்க இதே ஆட்சியில் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். காரணம், எல்லாத்திற்கும் இந்த திமுக ஆட்சி அது கொண்டு இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை எப்படி இவங்க காப்பாற்றுறாங்கன்னு தெரியும். இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டு என்ன ஆயிருக்குன்னா, ஏதாவது ஒரு குற்றச்செயல் நடந்ததுன்னா உடனடியாக காவல்துறையிலேருந்து, அதாவது விசாரணை ஆரம்பித்து இதுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் கைது பண்ணி முழு விசாரணையும் நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யணும், குற்றப்பத்திரிக்கையை கோர்ட்டில் இது பண்ணணும். அதற்கெல்லாம் முன்பாகவே இந்த பிரச்சனை அதுக்கான பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பார்க்குறோம், அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் வன்கொடுமை நடந்தது. தம்பி ஞானசேகரன் அப்படிங்கிறான், அவன் தான் ஈடுபட்டான். அவனே முதல் நாளில் கைது பண்ணுறாங்க.
ஆனால் அன்று இரவே அவனை வெளியில் விடுறாங்க, திரும்பவும் மீண்டும் கைது பண்ணுறாங்க. அவனை ஏன் வெளியில் விட்டாங்க, அதற்கு அழுத்தம் கொடுத்தது யார், யார் அந்த சார் அப்படிங்கிறது இப்போது வரை ஒரு கேள்வியாக இருக்குது. ஆனால் இவர் திமுக காரர் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு உடனே பத்திரிகை சந்திப்பு நடந்தது. அந்த விசாரணை அவர் மட்டும்தான் தவறு செய்தார், அவர் வேறு யாருக்கும்லாம் ஃபோன் பண்ணல அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே காவல்துறை அதிகாரியே வந்து பத்திரிகை சந்திப்பை செய்து அந்த விஷயங்களை எல்லாம் சொன்னதை பார்க்குறோம். இப்படி ஒவ்வொரு தவறு, அதே போல் ஈசிஆரில் நடந்த பிரச்சனையும் உண்மையிலே அவர் வந்து திமுக கட்சிக்காரர் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த சம்பந்தப்பட்ட நபரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஜீப்பில் ஏற்றிட்டு போகும்பொழுதே அங்கிருந்தே அவன் வந்து கஸ்டடியிலேருந்தே அவனால் வீடியோ பேசுகிறான். எங்கள் அப்பா அவங்களாம் அதிமுகவில் தான் இருந்தாங்க, நான் வந்து ஒரு சேஃப்டிக்காக டோல்கேட்லேருந்தெல்லாம் தப்பிச்சு போகிறதுக்காக தான் திமுக கொடியை வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணை நடந்து கொண்டு இருக்க ஒரு குற்றவாளி, அவன் மீது விசாரணை நடந்துகிட்ருக்கு, அவன் வீடியோ பதிவெல்லாம் போடுறான். அது எப்படி நடந்தது, அந்த வீடியோ எடுத்தது யார் இப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கு. இந்த சட்டம் ஒழுங்கை காப்பது காவல்துறை. அந்த காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் தான் முதலமைச்சராகவும் இருக்கிறாரு. ஆனால் அவர் இன்றைக்கி வந்து என்னை வந்து அப்பா அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காலையிலேயே வீடியோ அவர் தான், நீங்கள் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூப் எதை தொடர்ந்தாலும் என்ன அப்பான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ தான் எல்லாம் வந்தது. அது வந்து அடுத்த கொஞ்ச நேரத்திலே அதிகமாக எது வந்திருக்குன்னா மயிலாடுதுறையில் நடந்த 2 இளைஞர்கள் நடந்த படுகொலை. அதை ஒட்டி அதுக்கு முன்னால் வந்து தினமும் ஒரு பாலியல் வன்கொடுமை செயல் மாணவிக்கு நடக்கிறது அப்படிங்கிற சம்பவத்தை பார்க்குறோம். இப்படி யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் என்னை வந்து அப்பான்னு சொல்கிறாங்கன்னா இவர் எப்படிப்பட்ட அப்பா அப்படின்னு மக்கள் நினைப்பாங்கங்கிறது கூட கவலைப்படாமல், நமக்கு வந்து மீடியா இருக்குது, அதை வச்சுட்டு நமக்கு முட்டு கொடுக்க ஆட்கள் இருக்கிறாங்க, நம்ம பாட்டும் வீடியோ போடுவோம் அப்படின்னு அவர் போடுறாரு. அங்கே கதறிக்கிட்டு இருக்க அந்த குடும்பம் 2 சின்ன பசங்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு. ஆனால் கிரிக்கெட் இவங்க விளையாண்டுட்ருக்காங்க. ஸ்டாலின் பிறந்த நாளுக்காக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் ஜாலியாக கிரிக்கெட் விளையாண்டுட்ருக்காங்க. ஏற்கனவே கார் ரேஸ் விட்டாங்க, இப்போ கிரிக்கெட் விளையாண்டுட்ருக்காங்க. இவர்களுக்கு கொஞ்சமும் இந்த மக்களை பற்றி அவங்களுக்கு பாதுகாப்பை குறித்து எந்த ஒரு அக்கறையும் இல்லை, கவலையும் இல்லை. நம்ம இந்த ஓட்டு வந்து காசுக்கான ஓட்டு, இதை கடைசி நேரத்தில் காசு கொடுத்து நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த அரசு செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி காட்டுது.